சிம்பு அவர்களோட நடிப்பில் வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் அனிருத் அவர்களுடைய இசையமைப்பில் இன்று வெளியாகி இருக்கும் அரசன் திரைப்படத்தோட ட்ரைலரை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படியே டீட்டெயிலான விஷயத்தை பேச போகிறோம். அதுக்கு முன்பு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த ட்ரைலர் யூடியூப்பில் இல்லை. ஸோ இந்த ட்ரைலர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஆக்சுவல் ஷூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இந்த ட்ரைலர் பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா கலைப்புலி எஸ் டான் அவர்கள் இந்த படத்திற்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ட்ரைலரே 5 நிமிஷம் இருப்பதால் நம்ம யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாமல் டைரெக்டாக திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணாங்க. அதை எக்ஸிக்யூட்டிவ் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக திரையரங்குகளை மட்டும்தான் நீங்கள் ட்ரைலர் பார்க்க முடியும். ஹெச்டி கிளிப்லாம் சோஷியல் மீடியாவில் வராது. ஸோ தேட்டர் கிளிப் மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் வரும். அதை போய் பாருங்கள். ஸோ இந்த ட்ரைலரை நான் தேட்டரில் பார்த்தேன். ஸோ தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரஜினி விஜய் அஜித் திரைப்படத்திற்கு எந்த அளவுக்கு மாஸ் இருக்குமோ, எந்த அளவுக்கு அந்த ஒரு வைப் இருக்குமோ, அதே வைப் சிம்பு அவர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ட்ரைலரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த வெற்றிமாறன் அவர்களோட படத்தோட ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகிறது, ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சா எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்பது என்னென்னா, ஓகே பயங்கரமான ஃபைட் இருக்க போகிறது, பயங்கரமான ரத்த காட்சிகள் இருக்க போகுது, அப்படி இப்படி எது இருக்க போகுது அப்படின்னு தான் நாம் எல்லாருமே நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் சிம்பு அவர்களுக்காக கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சிம்பு அவர்களுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் வெற்றிமாறன் அவர்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சிம்பு அவர்கள் ஒரு பெரிய கேங்ஸ்டராக வடச்சென்னை சுற்றி இருக்காங்க. அப்போ நெல்சன் திலீப் குமார் அவர்கள் டேரக்டராகவே வராங்க. சிம்பு அவர்களோட உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை சொல்லுங்கள், நாங்கள் படமாக எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நெல்சன் திலீப் குமார் அவர்கள் சிம்பு கிட்ட கேட்குறாங்க. சிம்பு அவர்களும் ஸ்டோரி சொல்கிறாங்க. அப்போ ஸ்டோரி சொல்லும்போது சில சம்பவம்லாம் வெளியே சொல்லக்கூடாது, அதனால் இந்த படத்தில் போடுவாங்க பார்த்தீங்களா, இது அனைத்தும் கற்பனையாக, அதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சிம்பு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் ரியலி நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. நெல்சனும் சிம்புவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது எங்களுக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடித்திருந்தது. இந்த ஒரு விஷயத்துக்காகவே வெற்றிமாறன் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம நெல்சன் தான் சிம்பு அவர்களை கோர்ட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. கோர்ட்டுக்கு சிம்பு போகும்போது நெல்சன் திலீப் அப்போ சிம்பு கேட்பார், ஸோ என்னோட கேரக்டர், என்னோட வாழ்க்கை வரலாறு எடுக்க போகிறீங்க, வடச்சென்னை சுற்றி என்ன நடக்குது, அது நான் தான் ஹீரோ, என்னோட வாழ்க்கையை வரலாறு எடுக்க போறீங்க, யார் ஹீரோ நடிக்க வைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி நெல்சன் கிட்ட கேட்பாங்க. அப்போ நெல்சன் உங்களை மாதிரி யாராவது இருந்தால் பார்த்து நடிக்க வைக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நக்கலாக சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்கிற விஷயம், தனுஷை நடிக்க வைங்க சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லி சிம்பு சொல்லிட்டு போயிடுவார். அந்த சீன்லாம் தேட்டரே செம கிளாப்ஸ் மூமெண்ட். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் சிம்பு அவர்கள் சைடு முடிச்சு வெற்றிமாறன் அவர்கள் தன்னோட என்ட்ரியை கொடுக்குறாங்க. சிம்பு அவர்களோட அந்த ஒரு ராவான லுக், அதாவது நீங்கள் நேற்று தான் ஒரு 3 கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு சிம்பு அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் வருகிறது. சிம்பு அவர்கள் ஸ்லோ மோஷன் நடந்து போய் அந்த வெற்றிமாறன் அவர்களோட ரத்தம் தெறிக்க வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் வெற்றிமாறன் செதுக்கியிருக்காங்க. முக்கியமாக சிம்பு அவர்களை இந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது, இந்த ஃபைட்லாம் பார்க்கும்போது வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் நடந்த சில விஷயம் மாதிரி இருக்குது, லைட்டாக இருக்குது. அந்த ஒரு கெட்டப்னால மேபி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா மியூசிக்கை பற்றி பேசி ஆக வேண்டும். அனிருத் அவர்கள் இந்த ஒரு காம்போ இணைந்த உடனே எல்லாத்துக்குமே டவுட் இருந்தது. வெற்றிமாறன் எப்படி அனிருத்துக்கு அனிருத் எப்படி வெற்றிமாறனுக்கு ப்ராப்பரான மியூசிக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் இருந்தது. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை அனிருத் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு திரையரங்குகளை போய் இந்த ட்ரைலர் பாருங்கள். ஒரு பக்காவான எல்லாமே இருக்கும், காமெடியும் இருக்கும், ஒரு பயங்கரமான மூமெண்ட்ஸும் இருக்கும். கடைசியில் வடச்சென்னை அப்படின்னு சொல்லி போட்டு அரசன் அப்படின்னு போடுறாங்க. அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் அல்டிமேட். கண்டிப்பாக தனுஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கேமியோ ரோல் பண்ண போகிறாங்க. 100% உறுதியாகிவிட்டது. ஸோ இந்த ட்ரைலரை நாளைக்கு நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இந்த ட்ரைலர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஆக்சுவல் ஷூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இந்த ட்ரைலர் பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா கலைப்புலி எஸ் டான் அவர்கள் இந்த படத்திற்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ட்ரைலரே 5 நிமிஷம் இருப்பதால் நம்ம யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாமல் டைரெக்டாக திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணாங்க. அதை எக்ஸிக்யூட்டிவ் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக திரையரங்குகளை மட்டும்தான் நீங்கள் ட்ரைலர் பார்க்க முடியும். ஹெச்டி கிளிப்லாம் சோஷியல் மீடியாவில் வராது. ஸோ தேட்டர் கிளிப் மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் வரும். அதை போய் பாருங்கள். ஸோ இந்த ட்ரைலரை நான் தேட்டரில் பார்த்தேன்.
ஸோ தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரஜினி, விஜய், அஜித் திரைப்படத்திற்கு எந்த அளவுக்கு மாஸ் வந்து இருக்குமோ, எந்த அளவுக்கு அந்த ஒரு வைப் வந்து இருக்குமோ, அதே வைப் வந்து சிம்பு அவர்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து இந்த வெற்றிமாறன் அவர்களோட படத்தோட ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகிறது, ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சா வந்து எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்பது என்னென்னா, ஓகே பயங்கரமான ஃபைட் வந்து இருக்க போகிறது, பயங்கரமான ரத்த காட்சிகள் வந்து இருக்க போகுது, அப்படி இப்படி எது இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து நாம் எல்லாருமே வந்து நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் சிம்பு அவர்களுக்காக கொஞ்சம் வந்து கீழே இறங்கி வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து சிம்பு அவர்களுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் வந்து வெற்றிமாறன் அவர்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சிம்பு அவர்கள் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக வந்து வடச்சென்னையை சுற்றி வந்து இருக்காங்க. அப்போ வந்து நெல்சன் திலீப் குமார் அவர்கள் டேரக்டராகவே வந்து வராங்க. சிம்பு அவர்களோட உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள், நாங்கள் படமாக எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நெல்சன் திலீப் குமார் அவர்கள் சிம்பு கிட்ட வந்து கேட்குறாங்க. சிம்பு அவர்களும் ஸ்டோரி சொல்கிறாங்க. அப்போ ஸ்டோரி சொல்லும்போது சில சம்பவம்லாம் வெளியே சொல்லக்கூடாது, அதனால் வந்து இந்த படத்தில் போடுவாங்க பார்த்தீங்களா, இது அனைத்தும் கற்பனையாக, அதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வந்து சிம்பு வந்து சொல்கிறாங்க. அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் வந்து ரியலி வந்து நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. நெல்சனும் சிம்புவும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக வந்து பிடித்திருந்தது. இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து வெற்றிமாறன் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கடைசியாக வந்து நம்ம நெல்சன் தான் வந்து சிம்பு அவர்களை கோர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. கோர்ட்டுக்கு வந்து சிம்பு வந்து போகும்போது வந்து நெல்சன் திலீப் அப்போ வந்து சிம்பு கேட்பார், ஸோ என்னோட கேரக்டர், என்னோட வாழ்க்கை வரலாறு எடுக்க போகிறீங்க, வடச்சென்னை சுற்றி என்ன நடக்குது, அது நான் தான் ஹீரோ, என்னோட வாழ்க்கையை வரலாறு எடுக்க போறீங்க, யார் ஹீரோ நடிக்க வைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நெல்சன் கிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ வந்து நெல்சன் வந்து உங்களை மாதிரி யாராவது இருந்தால் பார்த்து நடிக்க வைக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நக்கலாக வந்து சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்கிற விஷயம், தனுஷை நடிக்க வைங்க சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லி சிம்பு சொல்லிட்டு போயிடுவார். அந்த சீன்லாம் வந்து தேட்டரே வந்து செம்ம கிளாப்ஸ் மூமெண்ட். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் வந்து சிம்பு அவர்கள் சைடு வந்து முடிச்சு வெற்றிமாறன் அவர்கள் தன்னோட என்ட்ரியை வந்து கொடுக்குறாங்க. சிம்பு அவர்களோட அந்த ஒரு ராவான லுக், அதாவது நீங்கள் வந்து நேற்று தான் வந்து ஒரு 3 கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சிம்பு அவர்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் வந்து வருகிறது. சிம்பு அவர்கள் ஸ்லோ மோஷன் நடந்து போய் அந்த வெற்றிமாறன் அவர்களோட ரத்தம் தெறிக்க வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் வந்து வெற்றிமாறன் செதுக்கியிருக்காங்க. முக்கியமாக வந்து சிம்பு அவர்களை வந்து இந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது, இந்த வந்து ஃபைட்லாம் பார்க்கும்போது வந்து வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் நடந்த சில விஷயம் மாதிரி வந்து இருக்குது, லைட்டாக வந்து இருக்குது. அந்த ஒரு கெட்டப்னால மேபி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மியூசிக்கை பற்றி பேசியே ஆக வேண்டும். அனிருத் அவர்கள் இந்த ஒரு காம்போ இணைந்த உடனே வந்து எல்லாத்துக்குமே டவுட் வந்து இருந்தது, வெற்றிமாறன் எப்படி வந்து அனிருத் எப்படி வெற்றிமாறனுக்கு ப்ராப்பரான மியூசிக் வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து இருந்தது. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை வந்து அனிருத் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு திரையரங்குகளை போய் இந்த ட்ரெய்லர் வந்து பாருங்கள். ஒரு பக்காவான எல்லாமே இருக்கும், காமெடியும் இருக்கும், ஒரு பயங்கரமான மூமெண்ட்ஸும் வந்து இருக்கும். கடைசியில் வந்து வட சென்னை அப்படின்னு சொல்லி போட்டு அரசன் அப்படின்னு போடுறாங்க. அதெல்லாம் வந்து கூஸ்பம்ஸ் அல்டிமேட். கண்டிப்பாக வந்து தனுஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கேமியோ ரோல் பண்ண போகிறாங்க, 100% வந்து உறுதியாகிவிட்டது. ஸோ இந்த ட்ரெய்லரை வந்து நாளைக்கு நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கலாம்.